சூத உவாஜ, சூதனாக்குமே சவனகாதிகளுக்கு கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அதனால இங்க நடுவுல சூதன் வரார். சூதன் சொல்ற மாதிரி இங்க அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். ஏவம் விதானி வாக்யானி ஸ்ருத்வா வியாசசுகஸ்ய சம்பிராபமஹதீம் சிந்தாம் கிம் கரோமீத்ய சம்சயம். ஏவம் விதானி வாக்யானி ஸ்ருத்வா வியாசஹ சுகஸ்ய சம்பிராபமஹதீம் சிந்தாம் கிம் கரோமி அதிசம்சயம். சுகனோடு இப்படி இருக்கிற வாக்குகளை எல்லாம் கேட்டுட்டு வியாசன் இனி என்ன வாக்கும் செய்யணும் அப்படின்னு சந்தேகத்தோடு கூடிட்டு இனி என்ன வாக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிறது யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். இதுக்கு ஒரு பரிகாரம் காணணும். புத்திரன் இப்படியெல்லாம் பலவிதமா எடுத்து சொல்றான். இனி அவனுக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு ஒரு நிவாரணத்தை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு இனி என்ன வாக்கம் வேணும்? ஸ்லோகம் 22. தாஸ்ய சுஸ்ருவுரஸ்ரோணி லோஜனா துக்கஜானி ச வேபதுச்ச ஷரீரே பூத்க்லானிம் பிராபமனஸ்ததா. தஸ்ய சுஸ்ருவுஹு அஸ்ரூணி லோஜனாத் துக்கஜானி ச வேபதுஹு ச ஷரீரே அபூத் க்லானிம் பிராப மனஹா ததா. வியாசரோடு கண்ணிலேந்து துக்கத்தால உண்டான சுடு கண்ணீர் பிரவாகம் இப்படி உண்டாச்சு. ஆனந்தத்தால ஒழுகிற கண்ணீராக்கும் குளிர்மையான கண்ணீர். துக்கத்தால வர கண்ணீர் அப்படிங்கிறது சுட சுட இருக்கும். இப்போ வியாசரோடு கண்ணிலேந்து துக்கத்தால சுட சுட கண்ணீர் ஒழுகித்து சரீரத்துக்கு விரையல் உண்டாச்சு. அதே மாதிரி மனசுக்கு தளர்வும் உண்டாச்சு. ஸ்லோகம் 23. சோஜந்தம் பிதரம் திருஷ்ட்வா தீனம் சோக பரிப்ளுதம் உவாஜ பிதரம் வியாசம் விஸ்மயோல்புல்லலோச்சனா. சோஜந்தம் பிதரம் திருஷ்ட்வா தீனம் சோக பரிப்ளுதம் உவாஜ பிதரம் வியாசம் விஸ்மயோஹோ உல்புல்லலோச்சனஹா. துக்கத்தோடு கூடிட்டு சங்கடமா உட்கார்ந்து இருக்கிற அப்பாவ அந்த வியாசனை பார்த்துட்டு அதிசயமா அதிசயத்தாலேயே கண்ணு விகசிச்ச ஸ்ரீசுகன் இப்படி யோசனை பண்ணினார். ஸ்லோகம் 24. அஹோ மாயாவலம் ச அக்ரம் யத் மோஹயதி பண்டிதம் வேதாந்தஸ்ய ஜ கர்த்தாரம் சர்வஜ்ஞம் வேத சம்மிதம். அஹோ மாயாபலம் சோக்ரம் யன்மோஹயதி பண்டிதம் வேதாந்தஸ்ய ஜ கர்த்தாரம் சர்வஜ்ஞம் வேத சம்மிதம். அம்பாளே, ஆதிபராசக்தியே, மாயையோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். பண்டிதனுக்கும் அதே மாதிரி வேதங்கள் எல்லாம் தெரிஞ்ச இந்த பண்டிதனுக்கும் மனசுக்கு சஞ்சலம் உண்டாகிறதே. பண்டிதனும் இந்த வேதங்களோடெல்லாம் சிருஷ்டாவுமாயிருக்கிற சர்வஞானியாயிருக்கிற வேத துல்லியனாயிருக்கிற பண்டிதன கொடியும் அம்பாளே, உங்களோட மாயை அப்படிங்கிறது மோகவலையில அழுத்துறது. மாயையினாலியாக்குமே ஆசைகள் உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது. ஸ்லோகம் 25. ந ஜானே கா ச சா மாயா கிம் ஸ்வித் சாத் இவ துஷ்கரா
யா மோகயதி வித்வாம்சம் வியாசம் சத்யவதி சுதம் ந ஜானே காஜ சாமாயா கிம் ஸ்வித் சாத்தீவ துஷ்கரா யா மோகயதி வித்வாம்சம் வியாசம் சத்யவதி சுதம். அந்த மாயை ஆராக்கும் அப்படின்னோ ரொம்ப ரொம்ப சிரமமான அந்த மாயை அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னோ எனக்கு தெரியாது. என்னோடு மேலே இந்த மாயை அட்டாக் பண்ணிட்டு இல்லை இது வரைக்கும். ஆனா அந்த மாயை வித்வானும் சத்தியவதியோடு புத்திரனுமாயிருக்கிற என்னோட அப்பாவாயிருக்கிற வியாசரை மோகிப்பிக்கிறதே. ஸ்லோகம் 26. புராணானாம் ச வக்தாயோ நிர்மதா பாரதஸ்ய ஜ விவாககர்த்தா வேதானாம் சோவிமோஹமுபாகத. புராணானாம் ச வக்தா யஹ நிர்மாதா பாரதஸ்ய ஜ விபாககர்த்தா வேதானாம் சஹ அபி மோகம் உபாகதஹ. புராணங்கள் எல்லாம் பாடின, அதே மாதிரி மகாபாரதத்தை எழுதின, வேதங்கள் எல்லாம் விபஜிச்ச இந்த வியாசர் கூடியும் இந்த மாயாவலையில சிக்கிட்டாரே அப்படின்னு வியாசரோட புத்திரனான ஸ்ரீசுகன் இங்க சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 27. தாம் யாமி சரணம் தேவீம் யாமோஹயதி வை ஜகத் பிரம்ம விஷ்ணு ஹராதீம்ச்ச கதான்யேஷாம் ச கீத்ருஷி. இந்த பிரபஞ்சத்தை மோகவலையில சிக்க வைக்கிற தேவி, அந்த தேவியை நானும் சரணம் பிராபிக்கிறேன் தேவி. அந்த தேவி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் இப்படி இருக்கிற அத்தனை பேரையும் மோகிப்பிக்கிறா. அப்படி இருக்கிறத அடுத்தவாளோட கதை அப்படிங்கிறது என்ன வாக்கும்? பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் பிரம்மாவிலிருந்து உண்டானவாளாக்குமே, அவளுக்கே இந்த மாயா சக்தி அவளை ஆக்டிவேட் பண்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அடுத்தவாளோட கதை அப்படிங்கிறது என்ன வாக்கும் தேவி? அப்படி இருக்கிற ஆதிபரா சக்தியை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ஸ்ரீசுகன் சொன்னதாயிட்டு இங்க சூதன் சமணவாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 28. கஹ அபி அஸ்தி த்ரிஷு லோகேஷு யஹ ந முஹ்யதி மாயையா யன்மோஹம் கமிதாஹ பூர்வம் பிரம்ம விஷ்ணு ஹர ஆதயஹ கோப்யஸ்தி த்ரிஷு லோகேஷு யோ ந முஹ்யதி மாயையா யன்மோஹம் கமிதா பூர்வம் பிரம்ம விஷ்ணு ஹராதயா. மாயைக்கு அடிமைப்படாத ஆருமே இந்த பிரபஞ்சத்துல இல்லை. மாயாவலையில சிக்கினவாளாக்கும் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் அப்படின்னு இங்க ஸ்ரீசுகன் சொல்றதாயிட்டு சூதன் சொல்றார். ஸ்லோகம் 29. அஹோ பலம் அஹோ வீரியம் தேவ்யாகலு விநிர்மிதம் மாயையைவ வசம் நீதா சர்வஜ்ஞ ஈஸ்வர பிரபு. தேவி கொடுக்கிற அந்த பலம் வீரியம் இதெல்லாம் ஆச்சரியம். மாயாதேவியோடு பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், வீரியம் ஆச்சரியம். சர்வஜனும் ஈஸ்வரனுமா இருக்கிற விஷ்ணுவும் இந்த மாயையோடு கண்ட்ரோல்ல தூங்கி போயிட்டாரே ஒருக்கா. இது எல்லாமாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 30. விஷ்ணு அம்ச சம்பவோ வியாச இதி பௌராணிகா ஜகோ சோபிமோஹார்ணவே மக்னோ பக்னபோதோ வணிக்யதா. விஷ்ணு அம்ச சம்பவः வியாச இதி பௌராணிகா ஜகோ சஹ அபி மோஹார்ணவே மக்னः பக்னபோதோ வணிக்யதா. விஷ்ணுவோடு அம்ச அவதாரமாக்குமே வியாசர் அப்படின்னு பண்டிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்காளே. அதனால ஒரு வியாபாரி மாதிரி கடலில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத வியாபாரத்துக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கான பொருள்கள் எல்லாம் வஞ்சியில கொண்டு
சஞ்சாரம் பண்றத அந்த வஞ்சி அப்படிங்கிறது தகர்ந்து போனா எப்படி ஆக்குமோ அதே மாதிரி மோக கடலில முங்கி தாழ்ந்து போயிட்டார் இந்த வியாசர். தயிர் விக்கிறதுக்கு தயிர் கலத்தை மண் கலத்தை தலையில சுமந்துட்டு நடக்கிற தயிர் வியாபாரி எப்படியாக்குமோ பலவிதமான கனவு காணுறார். இந்த இதுக்குள்ள இருக்கிற 5 லிட்டர் தயிரை வித்து அந்த காசால என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மனக்கோட்டை கட்டின்னு நடக்கிற தயிர் வியாபாரி திடீர்னு அந்த தயிர் குடம் கீழே விழுந்து உடஞ்சு சுக்கு நீரா போறத அந்த ஆசைகளொன்னும் நடக்காம போயிடும். அதே மாதிரி ஆக்குமே இப்ப வியாசர் ஆசைப்பட்டு அது நடக்காம போச்சு. அதனால துக்கமா உட்கார்ந்து இருக்காரே அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 31. அஸ்ருபாதம் கரோத்யத்ய விவஷ ப்ராக்ருதோ யதா அஹோ மாயாபலம் செய்த துஸ்த்யஜம் பண்டிதைரபி. அஸ்ருபாதம் கரோதி அத்ய விவஷः ப்ராக்ருதः யதா அஹோ மாயாபலம் ச ஏதத் துஸ்த்யஜம் பண்டிதைஹி அபி. இந்த வியாசரிதா ஒரு பைத்தியக்காரன மாதிரி பிராகிருதன மாதிரி சாதாரண மனுஷன மாதிரி விவசனாயிட்டு இனி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கண்ணீர் விட்டு அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அம்பாளே இந்த மாயாசக்தி பண்டிதருக்கு கூடியும் உபேட்சிக்கிறதுக்காகாத்த ஒன்னாக்குமே இந்த பண்டிதர்களை கூடியும் இந்த மாயாசக்தி விட்டு வைக்க மாட்டேங்கிறதே. ஸ்லோகம் 32. கஹ அயம் கஹ அஹம் கதம் ச இஹ கீதృశः அயம் பிரமஹ கில பஞ்சபூதாத்மகே தேஹே பிதா புத்திர இதி வாசனா. கோயம் கோஹம் கதம் சேஹ கீதృశோயம் பிரம கில பஞ்சபூதாத்மகே தேஹே பிதா புத்திரேதி வாசனா. இவர் ஆராக்கும் நான் ஆராக்கும் இங்க எப்படியாக்கும் வந்தது என்னவாக்கும் இந்த பிரமத்துக்கு காரணம் பஞ்சபூதாத்மகமாயிருக்கிற இந்த சரீரத்துல அப்பா புத்திரன் அப்படிங்கிற தோணல் எல்லாம் எப்படியாக்கும் உண்டாயி வந்தது அப்படின்னு ஸ்ரீசுகன் மாயாதேவிட்ட கேட்கறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 33. பலிஷ்டாகலு மாயேயம் மாயினாமபிமோகினே யயாபி பூத கிருஷ்ணோபி கரோதி ரோதனம் திஜா. பலிஷ்டாகலு மாயேயம் மாயினாமபி மோகினி யயாபி பூதஹ கிருஷ்ணஹ அபி கரோதி ரோதனம் திஜஹ. ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிறதாக்கும் இந்த மாயாசக்தி. மாயாவிகளை கொடியும் இந்த மாயாசக்தி மோகிப்பிக்கிறா. இந்த மாயை பாதிச்ச கிருஷ்ண துவைபாயனன் அப்படிங்கிற இந்த வியாசரும் அழத்தான் சென்றிருக்கார். ஸ்லோகம் 34. தாம் நத்வா மனசா தேவீம் சர்வகாரண காரணா ஜனனீம் சர்வதேவானாம் பிரம்மாதீனாம் ததேஸ்வரீம். தாம் நத்வா மனசா தேவீம் சர்வகாரண காரணாம் ஜனனீம் சர்வதேவானாம் பிரம்ம ஆதீனாம் தது ஈஸ்வரீம். சர்வ காரணங்களுக்கும் காரணமாயிருக்கிற சர்வ தேவர்களோடும் அம்மாவாயிருக்கிற பிரம்மாருத்ர மகேஸ்வரர்களோடு ஈஸ்வரியா இருக்கிற அந்த தேவிய மனசா ஸ்மரிச்சுண்டு. ஸ்லோகம் 35. பிதரம் பிராஹ தீனம் தம் சோகார்ணவ பரிப்ளுதம் அரணி சம்பவோ வியாசம் ஹேதுமத்வஜனம் சுபம். பிதரம் பிராஹதீனம் தம் சோக அர்ணவ பரிப்ளுதம் அரணி சம்பவஹ வியாசம் ஹேதும் மத் வஜனம் சுபம்.
പിതരം പ്രാഹദീനം തം ശോകാർണവ പരിപ്ലുതം അരണീ സംഭവോ വ്യാസം ഹേതുമത് വചനം ശുഭം. சோகக்கடல்ல முங்கி தாழற ரொம்ப ரொம்ப தயனீய அவஸ்தையில இருக்கிற ஸ்ரீசுகனோடு அப்பாவா இருக்கிற வியாசன் கிட்ட அரணியிலேந்து உத்பவிச்ச சுகன் ரொம்ப ரொம்ப புத்தியோடு கூடிட்டு ஆஸ்வாசமான வார்த்தைகளை உபயோகிச்சு இப்படி சொன்னார் அப்படின்னு சூதன் சவனகாதிகளுக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். श्रीशुक उवाच श्लोक 36 पाराशर्य महाभाग सर्वेषां बोधद स्वयं किं शोकं कुरुषे स्वामिन् यदाज्ञ प्राकृतो नरा. पाराशर्य महाभाग सर्वेषां बोधदः स्वयं किं शोकं कुरुषे स्वामिन् यदा अज्ञः प्राकृतः नरः. மகாபாகனாயிருக்கிற ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கிற பராசர புத்திரனாயிருக்கிற என்னோட அப்பாவான வேதவியாசா, நீங்கள் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கிறவராக்கும். அப்படி இருக்கிற நீங்கள் அஜ்ஞானியாயிருக்கிற ஞானம் இல்லாத சாதாரண மனுஷன மாதிரி இப்படி துக்கிக்கிறேனே. ஸ்லோகம் 37 ஆத்யாஹம் தவ புத்ரோஸ்மி ந ஜானே பூர்வ ஜன்மனே கோஹம் கஸ்த்வம் மகாபாக விப்ரமோயம் மகாத்மனி. अद्य अहम तव पुत्रोः अस्मि न जाने पूर्वजन्मनि कः अहम कः त्वं महाभागा विभ्रमः अयं महात्मनि. இப்போ நான் உங்களோட புத்திரனாக்கும் அப்படின்னு ஸ்ரீசுகன் அப்பாவான வியாசர்கிட்ட சொல்றார். போன ஜென்மத்துல நான் ஆராயிருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஆராக்கும், நீங்கள் ஆராக்கும். அப்படிங்கிற விஷயம் ஒன்றும் எனக்கு தெரியலை. மகாபாகியவானா இருக்கிற உங்களுக்கும் இந்த மாயாபிரமம் உண்டாகிறது என்னத்தினாலேயாக்கும் இப்படின்னு எல்லாம் ஸ்ரீசுகன் அப்பா கிட்ட கேட்கிறார். ஸ்லோகம் 38 குரு தைரியம் பிரபுத்யஸ்வ மா விஷாதே மனः கிருதாஹ மோகஜாலம் இமம் மத்வா முஞ்ச சோகம் மகாமதே. குரு தைரியம் பிரபுத்யஸ்வ மா விஷாதே மனः கிருதா மோகஜாலமிமம் மத்வா முஞ்ச சோகம் மகாமதே. இந்த துக்கத்திலேருந்து மீண்டு வாங்கோ, முழிச்சுக்கோங்க, தைரியம் அப்படிங்கறத வரவழைச்சுக்கோங்க, மனச இந்த துக்கத்துல முழுகி போக விடாதங்கோ. இதெல்லாம் மோகஜாலம் ஆக்கும் அப்படிங்கறத நினைச்சுண்டு சோகத்தை இல்லாம பண்ணி மனச திருடப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்றார் ஸ்ரீசுகன் அப்பாவான வியாசர்கிட்ட. ஸ்லோகம் 39 க்ஷுதா நிவృత్తேர்பட்சேன ந புத்ர தர்சனேன ச பிபாசா ஜலபானேன யாதி நைவாத்மஜேட்சணாத். க்ஷுதா நிவృత్తిஹி பட்சேன न पुत्र दर्शनेन च पिपासा जलपानेन यादि न एव आत्मजेक्षणाद. பசி அப்படிங்கிறது சாப்பிட்டா தான் அடங்கும். உணவு சாப்பிடலை, புத்திரனை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா பசி அப்படிங்கிறது அடங்காது.
தாகம் அப்படிங்கிறது தண்ணி குடிச்சாத்தான் அடங்கும். புத்திரனை பார்த்ததுனால அந்த தாகமும் அடங்காது. அவாவாளுக்கு பசிச்சா அவாவா சாப்பிடணும், அவாவாளுக்கு தண்ணி தாகம் அடிச்சா அவாவா தண்ணி குடிக்கணும். முன்னால புத்திரன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த புத்திரனை பார்த்த சந்தோஷத்தால இந்த பசியும் தாகமும் ஒன்றும் அடங்காது. ஸ்லோகம் 40. கிராணம் சுகம் சுகந்தேன கர்ணஜம் ஸ்ரவணேன ச ஸ்திரீ சுகம் து ஸ்திரியா நூனம் புத்ரோஹோ அஹம் கிம் கரோமிதே. கிராணம் சுகம் சுகந்தேன கர்ணஜம் ஸ்ரவணேன ச ஸ்திரீ சுகம் து ஸ்திரியா நூனம் புத்ரோஹம் கிம் கரோமிதே. சுகந்தத்தால இந்த மூக்கு அப்படிங்கிற கிராணேந்திரியத்துக்கு சுகம் கிடைக்கும். கேள்விகளால காது அப்படிங்கிற சிரவணேந்திரியத்துக்கு இன்பம் கிடைக்கும். ஸ்திரீ சுகம் அப்படிங்கிறது அந்த ஸ்திரீகளிலிருந்து தான் கிடைக்கும். புத்திரனான நான் உங்களுக்கு என்னவாக்கும் செய்யணும், அதை சொல்லுங்களேன். என்ன செஞ்சாலாக்கும் நீங்கள் இனி அழாம இருப்ப, சங்கடப்படாம இருப்ப.